விடுதலை பார்ட் 2 பாகம் 2 வந்து வெற்றிமாறன் என்ன பண்ணுவாருன்னா, படத்தோட போஸ்டர்ல இருந்தே உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற மேட்டரே இருக்கக்கூடாதா, நீ எதையுமே எதிர்பார்க்க கூடாதான்ற அங்கேயே உடைச்சிருவாரு. பிளஸ் இட் டசன்ட் பிலீவ் இந்த ரெகுலர் ப்ரொமோஷன்ஸ், டீசர், ட்ரெய்லர், லொட்டுலுஸ்க்கலாம். ஸோ அவரோட டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டைல் என்ன அப்படின்னா, உருக்கமான கதைகளை, நம்ம இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற கதையை அது ஒரு ஹீரோ படமாகவும் எடுக்கக்கூடியவர் தான். விடுதலை பாகம் 1 நம்ம பார்க்கும்போது அந்த இ கம்பெனி அதுக்குள்ள நடக்கிற அந்த அவலங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ற ஒரு பாகமா நம்ம அந்த ப்ரிடாமினண்டா அந்த கதையை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வாத்தியார், ரைஸ் ஆஃப் த வாத்தியார் தான் வச்சிருக்கணும் பாகம் 2க்கு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெற்றிமாறனோட வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா இணைஞ்சு பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுன்றது வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். அது நடந்திருக்கு. நிஜமாகவே வந்து பெருமாள் என்கிற, கருப்பன் என்கிற நம்ம வாத்தியார் வந்து வாத்தியாராகவே வாழ்ந்திருக்காரு. இந்த கதையில வந்து ஒரு வசனமும், அவர் பேசுற ஒரு வார்த்தையும், ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைமை முக்கியம் இல்லை, தத்துவம் தான் முக்கியம்னு இது மாதிரி பல சொல்ற வசனங்கள் படம் ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ அழகா பிரமாதமா பேசுறாரு. அண்ட் கதையை வந்து ஏற்கனவே சொன்னது போல வந்து ஒரு சுச்சுவேஷன் ட்ரிவனாகவே தான் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து சூரிய அவர்களோட வாய்ஸ் ஓவரை வந்து பிரதானமா வெற்றிமாறன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் எப்படி வந்து வி கேன் டேக் அ டைவ் இன்டு த ஃபிளாஷ்பேக்ன்றதுக்கு ஒரு அழகான சீக்வன்ஸ் வந்து படத்துல அழகா வருது. என்னன்னா, சூரிய அவர்கள் வித் சேத்தன் அண்ட் அதர் ஆஃபீஸர்ஸ் இவர் நம்ம வாத்தியாரோட வந்து காட்டுப்பகுதிக்குள்ள போகணும்ல. இப்போ இ கம்பெனிலேருந்து அவரை எடுத்துட்டு காட்டுப்பகுதியில் வந்து பத்திரமா பார்சல்னு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் என்ன சமயத்திலேயே படம் பார்க்கும்போது தான் வந்து வாத்தியார் அவர்கள் வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்ன அடுத்து முடிவெடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த கோடு வேர்டு அண்ட் இந்த போலீஸ் ப்ரொசீஜரில் இதுக்கு நடுவில் வந்து ஒரு பக்கம் பெரிய அரசாங்கத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, அரசியல் தலைவர்களையும் ஹேண்டில் பண்ணிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வரணுன்றதுக்காக போராடிட்டு இருக்க நம்ம ராஜு மேனனும் வந்து ஒரு லிட்ரலி ஒரு பர்ஃபெக்ஷனோட உச்சக்கட்டன்ற மாதிரி அவர் ஆரம்பத்தில் வந்து இளவரசு அவர்கள் வந்து குந்தளிக்கிறார் ஒரு அரசியல் தலைவராக. ஸோ ஒரு 3-4 செட்டப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் லீனியராக போய் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பன்ற ஒரு பையனோட மறைவு, அதுலேருந்து தான் வந்து வாத்தியார் பிறக்கிறான்ற அந்த ஒரு பேக் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒரே வைக்கப்பட்ட மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி அவர்களோட அந்த காதல் கதை. மஞ்சு வாரியரை வந்து பர்டிகுலர்லி ஏன் முடி வெட்டிக்கிட்டாங்க, அவங்க ஏன் ஒரு பாய்கட்டில் இருக்காங்கன்னு சொல்கிற இடம் வந்து அவ்வளோ உருக்கமாக இருக்குது. இந்த படத்தோட வசனங்கள், கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலர்லி அவர் தான் வந்து கே தோழரா வந்து நம்ம பெருமாள் அலையஸ் வாத்தியாரா உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்காரு. அவரோட மரணம், ஒரு இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தான் வாழ்க்கையில் என்னெல்லாம் கடந்து வரான்ற அந்த பார்வையை ஓப்பன் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் சொல்லணும். ஏற்கனவே நம்ம பார்க்கும் முன்னில் கடைசியாக பார்த்த ஒரு டைலாக் வந்து நமக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு விஷயம். என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என் அம்மனமாக உட்கார வச்சாதான் நீ நான் அதுக்கப்புறம் தான் நம்ம பேசவே ஆரம்பிக்கிறோம், நீ நினைக்கிற உன்கிட்ட நான் என்ன சொல்ல முடியுன்ற மாதிரி. அதே சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து காட்டுக்குள்ள பேஸ் கேம்ப்லேயே போய் அவரை எடுத்துட்டு அவுட் போஸ்ட்ல வச்சு திரும்ப கதைக்குள்ளே கூப்பிட்டு வர வரைக்கும் அந்த என்டையர் ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பயங்கர பவர் பேக்டாக இருக்குது. சில இடங்களில் வந்து பேக் ஸ்டோரிஸையும் வந்து ரொம்ப சஸ்டெயின் ஆச்சுன்னு தெரியல. இன்னும் இந்த படத்தை கிறிஸ்பியராக சொல்லியிருந்திருக்கலாம். பட் எஸ், வெற்றிமாறன் படத்துக்கே இருக்கக்கூடிய அந்த வாயில் ஒன்று வரும், காதல் ஒன்று கேட்கும், எடிட் அப்படி இப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் வித் ஃபுல் கன்விக்ஷன் இஸ் ஏபிள் டு புல் ஆஃப் ஒரு விஷனை வந்து புல் ஆஃப் பண்ணுறாருன்னு. அதே மாதிரி இது ஒரு 2 பார்ட் ஃபில்மாக வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல. பட் அந்த 2 பார்ட் ஃபில்மாக மாறினதுக்கப்புறம் ரைட்டிங்கில் காட்டின சின்சியரிட்டி இருக்குல்ல, இந்த என்டையர் பாலத்தில் வந்து வச்ச குண்டு வெடிப்புக்கான ரொம்ப அழகாக வந்து தலைவர் வாத்தியார் அவர்கள் வந்து ஒரு வசனம் சொல்கிறாரு. தகவல் வந்து வெறும் ஒரு தகவல் தான், பட் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை வந்து தான் முழுசு அப்படின்னு சொல்லி, அதுக்காக அந்த பாலத்தில் வச்ச குண்டுக்கான காரணம் என்ன, அங்கே ஏன் இவ்வளோ பேர் இழந்தாங்க அப்படின்றதுக்கும் ஒரு பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாரு. சூரிய அவர்கள் படத்தில் கடைசி சீனில் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. அது வரைக்குமே இது விஜய் சேதுபதி அவரோட படமாக தான் இருக்குது. சேத்தன், வாட் கெரியர் டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் நம்ம அந்த டானாகாரன் டைரக்டர் தமிழ் இருக்காருல்ல, அவர் தான் அமுதன் ஓசியாக உள்ள வரா இப்போ கதைக்குள்ள. அண்ட் இன்ஃபார்மர்ஸ் எந்த பக்கம் இருக்காங்க, கௌதமன் வந்து அந்த இன்டரகேஷன் பண்ணும்போது அவருக்கு வந்து நம்ம வாத்தியார் பற்றின புரிதல் என்னன்னு சொல்லி ஒரு கதைக்கு பயங்கரமான நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து, அது வந்து எந்தவித கலரும் அதுக்கு பூசாமல் அது ஒரு விவாதத்தை, ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரேர் அமங்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மேக்கர்ஸ். அதே சமயத்தில் பேக் ஸ்டோரியில் இந்த பண்ணை முதலாளிங்கெல்லாம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மக்களை அப்படின்றதையும் வந்து பெரிதளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் ஆஃப் வாத்தியார் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபில்மாக மாறினதுக்கு பாகம் 2க்கு இதை இழுத்துட்டு போனதுக்கு வந்து நம்ம நிஜமாவே வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு வெற்றிமாறன். ஏன்னா எப்படி வந்து வட சென்னையில் ராஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, இங்கே ஃபைனலி வி கெட் டு நோ அபவுட் வாத்தியார். ஸோ இட்ஸ் அ வெரி கம்பெலிங் வாட்ச். அஃப்கோர்ஸ் இந்த நான் வந்து ரொம்ப ஹாட் ஹீட்டிங் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு படம்னால எப்படி ரோஜா பூ பூக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னா இட் மைட் நாட் பி யுவர் சாய்ஸ். பட் இட்
வாஸ் குவைட் சர்ப்ரைசிங் டு see that it's a proper A certified film and தேட்டர் வாசலில் 18 வயசுக்கு மேலே தான் விடுவோம்னு சொன்னதும் பார்க்கறது கொஞ்சம் அஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்பொழுது வெற்றிமாறன் வந்து ஒரு பியூரிஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதாவது பியூர் சினிமாவை கையாளுறவருன்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் தன்னோட படத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்னது போல் வந்து தி நான் லீனியர் பேட்டர்ன், அந்த எக்ஸ்டென்சிவ் ஃப்ளாஷ்பேக் அண்ட் டூ மச் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஒரு எலோங்கேட்டட் அஃபேர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ட்ரப்ஸ் திங்ஸ் ஆன் யுவர் ஃபேஸ்ன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆழமான சிந்தனைக்கு சித்தாந்தத்துக்கு நம்மளை இந்த படம் இழுத்துட்டு போகுது. இந்த விதத்தில் வந்து வாத்தியார் வந்து ஒரு மச் நீடட் ரெவல்யூஷனரி அண்ட் திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் வில் பி ஸ்போக்கன் ஃபார் வெரி லாங் டைம். இளையராஜா அவர்களோட பின்னணி செய்யும் பாடல்களும் கேட்கணுமா?